வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக கடலூர் சென்றுள்ள தமிழக அமைச்சர்கள் குழுவினர் தாங்கள் மேற்கொள்ள இருக்கும் பணிகள் குறித்து விளக்கமளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசினார். தற்போது அமைச்சர்கள் அங்கு கூடியிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் குறித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமைச்சர் பேசியதை பார்க்கலாம். நடவடிக்கைகள் இங்கே திருப்திகரமாக இருக்கிறது என்பதனை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த அளவுக்கு துரித பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, மின்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை மற்றும் குடிநீர்த்துறை, இப்படி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு துறைகளில் உயர் அலுவலர்கள் இங்கு நேரடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுப்பி வைத்த அடிப்படையில் இந்த தற்காலிக பணிகள் நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துல்லியமாக கணக்கிட்டதற்கு பின்னால் நிரந்தர பணிகள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுப்பதற்காக திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், இந்த பணிகள் விரைவாக முடிப்பதற்கு மக்களுடைய திருப்திப்படுகின்ற அளவுக்கு முடிப்பதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் செயலாற்றும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அளவில் இன்னும் ஓரிரு நாட்கள் இங்கே தங்கியிருந்து அனைத்து பணிகளையும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு அவர்கள் கீழ் பணியாற்றக்கூடிய அனைத்து அரசு நிலைகளில் இருக்கின்ற அனைத்து அலுவலர்களும் பணியாற்றுவார்கள். அந்தந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு துரித பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகளுக்கு மேலும் துரிதப்படுத்துவதற்கும், அங்கு தேவையின் அடிப்படையில் அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நேரடியாக சென்று பார்த்து அங்கேயே முகாமிட்டு தங்கள் பணிகளை ஆற்றுவதற்காக மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கே அனுப்பி வைத்து நல்லபடியில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அதிக வெள்ளத்தினால், அதிக மழையளவினால் பெய்த கடும் சேதத்திற்கு பின்னால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளபடியே திருப்தி அளிக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை அரசு துறை சார்ந்த அலுவலர் அனைவருக்கும், பொதுவாகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் இயற்கை சீற்றங்களால் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை மக்களை காப்பாற்றுவதில், அது சுனாமியாக இருந்தாலும் சரி, தானே புயலாக இருந்தாலும் சரி, இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிக அளவு பெய்த மழையின் காரணமாக இருந்தாலும் சரி, நல்ல பல நடவடிக்கைகளை துரிதமாக எடுப்பார்கள் என்பதனை நாம் எல்லாம் உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக அனுபவித்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களும் இங்கு இருந்தபடியால் அவர்களும் இந்த பணியில் சிறப்பாக அரசு அலுவலர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் எல்லாம் கவனத்திலே கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நிலை அரசு அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அனைத்து துறைகளும் சார்ந்த அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.